இதுல நிறைய உதாரணங்களை, இந்தியா முழுமைக்கும் நிறைய உதாரணங்களை அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்க நம்ம டப்பா இன்ஜின் சர்க்கார் சொல்லுவதற்கான நிறைய செய்திகளை நாம் ஏற்கனவே விவாத அரங்கங்களை பதிவு செய்ததற்கு பின்பும் அந்த இரட்டை சர்க்கார் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இவர்கள் ஏன் நகர்கிறார்கள் என்பதே புரியல. ஒண்ணுமே வேண்டாம். பட்னாவிஸ் முதல்வரான உடனே மராட்டியத்திற்கு உறுதி செய்யப்பட்டிருந்த 3 முக்கியமான பெரிய தொழிற்சாலைகள், ஏர்லைன்ஸ், டாட்டாவோட ஏர்லைன்ஸ், நம்ம செமிகண்டக்டர் ஆலைகள், 3 ஆலைகள் குஜராத்திற்கு மாற்றப்பட்டது, வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டது. 2 இடத்துலயும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கிற பீகாருடைய வளர்ச்சியும், டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கிற உத்தரப்பிரதேசம், நீங்க மத்திய பிரதேசத்துக்கு எல்லா மாநிலங்களையும் நீங்க வரிசைப்படுத்தி எடுத்து பார்த்தால் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ன வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே மதவாத கருத்துக்களை மட்டும்தான் கொடுத்திருக்கிறதே தவிர இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சியை எட்டக்கூடிய இடத்தில் எந்த மாநிலமும் இல்லை. இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரும் சொல்லி ஏமாற்ற பார்க்கிறார்கள். டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்னன்னு எனக்கு அதுல புரியாத புதிர் என்னன்னா, வேறுபட்ட ஆட்சிகள் இருந்தாலும் இது ஒன்றியம், பல மாநிலங்கள், பல இனக்குழுக்கள் இணைந்திருக்கிற இந்த நாட்டில் மாநில உரிமையும் மத்தியில் கூட்டாட்சியும் என்கிற தத்துவத்தோடு இதுவரை நடந்து வந்திருக்கிற அரசாங்கங்கள், கட்சி எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இந்த தமிழ்நாடு என்கிற மாநிலம் இந்திய அரசாங்கத்திற்குள் தான் வருகிறது. கொள்கை ரீதியான வேறுபாடுகளை சொல்லுவது என்பது வேறு, அரசியல் நிலையில் இருந்து ஒரு அரசாங்கம் பார்ப்பது என்பது வேறு. அகலமான பார்வை இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை மத்திய அரசாங்கத்திற்கு. தமிழகத்திலே இருக்கிற இந்த 8 கோடி மக்களும் இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய 144 கோடி மக்கள் தொகையில் ஒரு அங்கம் என்பதை உணராத ஒரு அரசாங்கம் இருப்பதை இவர்கள் கையில் வைத்துக் கொண்டு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது தோல்வி அடைந்ததை தவிர வெற்றி அடைந்தது இல்லை.